ராஜாக்கள் 8:20. இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை தந்து இடைபட ஆரம்பித்தார். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்த வார்த்தையாக கர்த்தர் இந்த வசனத்தையே தந்திருக்கிறார். என்ன வார்த்தை? சாலமோன் சொல்லுகிறார் சாட்சியாக, இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சாலமோனுடைய சாட்சியாய் மட்டும் எழுதப்படாது, என்னுடைய சாட்சியாகவும் எழுதப்படும். ஆமென். இந்த வசனத்தில் மீண்டும் மீண்டும் வருகிற வார்த்தைகளில் ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர், the Lord. கர்த்தர் அவர் தம்மை முழுமையாய் வெறுமையாக்கி வந்த பிறகும் அவருடைய கர்த்தத்துவம் என்பது அவருடைய தோள்ல தான் இருந்தது. அவர் மேல நம்முடைய பாரங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகும், அவர் மேல சிலுவை வைக்கப்பட்ட பிறகும் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் தான் இருந்தது. என்ன அதன் அர்த்தம்? அதுல எவ்வளவு வேணும் மாறாதவர். ஹல்லேலூயா! அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் வெறுமையாக்கி இந்த பூமியில வந்தார். ஆனாலும் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருந்தது. அதன் அடையாளம்தான் அவர் பிசாசை பார்த்து பேசினா பிசாசு ஓடும், காற்றை பார்த்து பேசினா காற்று அமைதியாயிரும், கடலை பார்த்து பேசினா கடல் என்ன ஆயிரும்? அடங்கிரும். ஏன்னா கர்த்தத்துவம் அவர் தோளில் இருந்தது. அதன் அர்த்தம் என்ன? எந்த வல்லமையும் அவருக்கு முன்பாக அடங்கும். கர்த்தர் தாம் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். இந்த நாளிலே சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். நேற்று காலையிலும் இதை தியானிக்க வைத்தார். இந்த நாளிலும் ஆவியானவர் இதையே தியானிக்க வைக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா! வார்த்தை வாய்க்கும். எல்லாரும் நல்ல வாயை திறந்து இந்த வார்த்தையை சொல்லணும். வாயை திறந்து வாய்க்கும் சொல்ல போறோம். சத்தமா சொல்லுங்க. வார்த்தை வாய்க்கும். வார்த்தை வாய்க்கும். வார்த்தை ஜெயிக்கும். வார்த்தை பலிக்கும். வார்த்தை நிலைக்கும். ஆமென். நடக்குமா நடக்காதா என்ற கேள்வி வரும்போது இதை சொல்லுங்க. வார்த்தை வாய்க்கும். சொன்ன எல்லாவற்றையும் சொன்னபடியே செய்து முடிக்கிறவர் தான் கர்த்தர். சொன்ன எல்லாவற்றையும் சொன்னபடியே செய்து முடிக்கிறவர் தான் கர்த்தர். சொன்ன எல்லாவற்றையும் சொன்னபடியே செய்து வேற எந்த வல்லமைக்கும் முடியாது, எந்த மனிதனுக்கும் செய்து முடிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அந்த இடத்துல தேவன் தம்மை கர்த்தர் என்று வெளிப்படுத்துகிறார். அதன் அர்த்தம் என்ன? சொன்ன எல்லாவற்றையும் சொன்னபடியே செய்து முடிக்கிறவர். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் சொல்லியபடிதான் ஒவ்வொன்றையும் செய்கிறார். உபாகமம் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை இப்படி வாசித்தால் அதுல இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்துல இருக்கிற அந்த பியூட்டியை பார்த்தீங்களா? அந்த ஆச்சரியத்தை பார்த்தீர்களா? ஆழமாய் பார்த்தீர்களா? கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தை என்ன செய்கிறதா? இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் என்னை மோசமான நிலைக்கு கொண்டு போகாது, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. இதான் அவருடைய வார்த்தை விசேஷம். இப்பொழுது நான் ஒரு நிலையில இருக்கிறேன். ஹல்லேலூயா! இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். வார்த்தை வரும்போது ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் தன்னை பார்க்கணும்.
நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நல்லா இருப்பேன். எதை வச்சு சொல்றீங்க? சேலரியில போனஸ் கிடைச்சுதா? இன்கிரிமெண்ட் ஆச்சா? வார்த்தை வந்துச்சு. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையான நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். கர்த்தர் என்னை தியானிக்க வைத்த எல்லாத்தையும் நேரத்துக்குள்ள ஓரளவுக்கு சொல்லி, ஆமென், நான் ருசித்ததை சொல்ல விரும்புவேன். அப்பதான் உங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ண முடியும். நான் படித்ததை சொன்னா ஆமென் அது நல்லா இருக்காது. நான் ருசித்ததை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. சொல்லியபடியே தமிழ்ல மட்டும்தான் இப்படி. தமிழுக்காக ஆண்டவருக்கு ஆமென். சிலருக்கு தமிழ் படிக்கிறதுன்னா எங்களுக்கு தமிழ் வராது, பசிச்சுன்னா தெரியும், அம்மா கஞ்சியாவது இருக்காமான்னு கேட்பாங்க. அது வேற. வெளியே வந்தா சில தமிழ் பாட்டே இங்கிலீஷ் ஸ்டைல பாடுவாங்க. பிள்ளைகள் தயவு செய்து அப்படி பழகிறாதீங்க. தமிழ் நல்ல மொழி. எபிரேய, கிரேக்க மூல பாஷைகளிலிருந்து அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கையில கொடுத்திருக்குதுன்னா நம்மள ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். தமிழ்ல அந்த ஏகாரம் இல்ல, அப்படியே எவரையும் மேன்மைப்படுத்த அவர் சொல்லியபடியே உங்களை உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிறது வேற. அதை ஆசீர்வதிக்கிறார். ஆனா எப்படி ஆசீர்வதிப்பாரா? சொல்லியபடியே. அப்படி அவரால் ஆசீர்வதிக்க முடியலன்னா அவர் கர்த்தர் இல்லாம ஆயிடுவாரு. அதான் அவர் வெறுமையாக்கி வந்தாலும் கர்த்தத்துவம் தோள்ளதான் இருக்குது. அவர் கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியபடியே ஆசீர்வதிக்கும் போது என்ன உண்டாகுமா? நான் இப்பொழுது இருக்கிறேன்ல, ஓகே, இப்போ நான் ஒரு காரியம், எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை சில மாதங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தமாய் கொடுத்த போது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்னால் கிரகிக்க முடியல. அவன் கிரகிக்க முடியாம, ஆண்டவர் 1000 மடங்கெல்லாம் வேண்டாம், நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி, நீங்க இப்போ இருக்கிறீங்கல்ல, இதை விட 1000 மடங்கு யோசித்து பாருங்க. முடியாது. எந்த சைடில் யோசிப்போம்? அவருடைய கண்கள் சுற்றிலும் பார்க்கிறது. அவர் என்னுடைய எல்லா சைடையும் பார்க்கிறார். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சைடு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் இப்படி பிளஸ் பண்றதை நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியுமா? முடியாது. நம்மளால நம்ம சிந்தையில கூட கொண்டு வர முடியாததுனால அநேக வார்த்தைகளை நாம் இன்னும் உள்ளே வாங்காமல் இருக்கிறோம். 75வது வயதில் ஆபிரகாமுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். ஆபிரகாம் எப்பொழுது விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 86வது வயதில். அவனுக்கு கர்த்தர் மேல டவுட் கிடையாது. ஆனா தனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்பது, ஏன்னா அதை யோசிக்க முடியல. நீங்க இப்பொழுது இருக்கிறதை இரு நிலையை விட ஒரு 1000 டைம்ஸ் யோசிக்க முடியுமா? சரி, வேண்டாம். நீங்க இன்னைக்கு ஃபுல்லா இருந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. பிரதர் கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்க யோசிச்சுட்டு வரோம். என்னால யோசிக்க முடியாது. நான் அப்படி ஏதாவது யோசித்து யார்கிட்டயா சொன்னா, யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் காட்டி சொல்லதே சகோதரர்களால தாங்க முடியல. நான் மட்டும் இப்படி யோசித்து சொன்னா யார் ஏற்றுக்கொள்வா? என்னை குறித்து நான் நினைக்கிறது வேற, என்னை குறித்து அவர் நினைக்கிறது வேற. உன்னை குறித்து நம்ம இப்படி ஏதாவது சொல்ல போனா, ஹலோ உங்களுக்கு இதுவே ஓவர். எங்க இருந்து சத்தம் வராது? மனைவியினிடத்திலிருந்து தான் வரும், இல்லது புருஷனிடத்திலிருந்து தான் வரும், இல்லது வீட்டில் முதல் சத்தம் எங்க இருந்தா வரும்? குக்கர்ல இருந்தா வரும். ஆமா, பிரஷர் ஏறிட்டுனா
நான் உங்களை சொல்லல. உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னா உங்களை தான் சொன்னேன். சொல்ல யாக்கோபால கூட யோசேப்பு சொன்னதை அக்செப்ட் பண்ண முடியலையே. ஒரு லெவல் வரதான். அதுக்கு மேல எந்த கூட பிறந்தவங்களானாலும் சரி, உறவுகளானாலும் சரி. ஆனா அவர் யோசிக்கிறது பாத்தீங்களா? யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவர். அவரை உயர்த்த விரும்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென். ஆராதனை, செயல்களிலே செயல்களிலே. ஹல்லேலூயா. சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார். நம்ம வார்த்தையை வாங்கிட்டு வேற விதமா ஆசீர்வாதங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் எனக்கு ஒரு வார்த்தையை தரார், நான் இன்னொன்று அவரிடத்தில் கேட்டு வேறு விதமா ஒரு காரியத்தை கேட்டு நான் அவரிடத்தில் வாங்குவேன் என்றால் அவரை வார்த்தைக்கு மாறாய் செய்ய வைப்பது என்று தானே அர்த்தம். அவர் சொல்லியபடி ஆசீர்வதித்தால் அவர் கர்த்தர். நான் இப்படி செய்யணும்னு நினைச்சேன், சரி நான் இப்படி சரி அப்படி சொன்னா இல்ல, அது கர்த்தத்துவத்தின் அழகு அல்ல. ஆண்டவர் எப்படி சொல்லுகிற, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் மாறாதவர். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை திரும்ப திரும்ப எதை தான் பார்க்கணும்னா, ஆமென், தேவன் தங்களுக்கு சொல்லிய வார்த்தையை தான் பார்க்கணும். ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பனாய் வைத்தது திடீரென்று ஒரு நாள் சொன்னது அல்ல. அழைத்த நாளிலே உன்னை நான் விசுவாசிகளுக்கு தகப்பனாக, ஜாதிகளுக்கு தகப்பனாக வைப்பேன் சொல்லவில்லை. ஆபிரகாமுடைய 99வது வயதில் தான் சொன்னார், இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயசு 99. அவ தேவன் அந்த ஸ்தானத்தில் வைக்க அவனை எப்படி பழக்குவித்தார் என்றால், நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டார். நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டார். நம்புறதுக்கு நீ ஏதாவது இருக்குதான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 21:1 வாசியுங்கள். 21:1. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் சாராளுக்கு செய்தருளினார். பாத்தீங்களா? என்னுடைய நம்பிக்கை முழுவதும் அற்று போகிற சூழ்நிலையில நான் நிற்க வேண்டி வந்தாலும் எனக்கு சொல்லியபடியே அவர் செய்வார். இந்த காலை வேளையில ஒரு சில செகண்ட்ஸ் அப்படியே கண்களை மூடி உங்க வேதத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இருதயத்திலிருந்து இந்த சத்தம் உதடுகள் வழியா வரணும். சொல்லுங்க பாருங்க, எனக்கு சொல்லியபடியே அவர் செய்வார். காரணம் அவர் கர்த்தர். சொல்லியபடியே செய்வார். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடி. கொஞ்சம் தாமதம் ஆனதும் சாராள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஆகார் இருக்கிறா, நமக்கு ஒரு அடுத்த இந்த சந்ததி வேணும், அதனால நீர் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது இந்த ஆலோசனை நடக்குதோ அதன் பிறகு 13 years 13 வருஷம் கர்த்தருடைய சத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாகவில்லை. மீண்டும் கர்த்தர் வருகிறார். 86வது வயசுல பேசின ஆண்டவர் அதன் பிறகு ஆபிரகாமோடு பேசும்போது ஆபிரகாமுக்கு வயசு 99. திரும்பியும் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்.
ஆண்டவர் எனக்கு என்ன உரைத்தார் என்பதில் அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன என்பதில் நானும் கவனமா இருக்கட்டும். நாம வைக்கிற ஜெபங்கள் எல்லாம் நமக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் தான் வைக்கிறோமா என்பதில் கவனமா இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்றை சொல்லிவிட்டு வேறொன்றை அவர் செய்தால் அது அவருடைய கர்த்தத்துவத்துக்கு அழகு அல்ல. கர்த்தர் தாம் உரைத்தபடியே கர்த்தர் சாராளுக்கு செய்வேன் என்று சொல்லிவிட்டு வேறொரு ஆளுக்கு செய்யவில்லை. யாருக்கு என்ன செய்வேன் என்று கர்த்தர் உரைத்தாரோ அவர்களுக்கு அதையே செய்வார். எனவே என்னை முந்துகிறவர்கள் முந்தட்டும், எனக்கு மேலே எழும்புகிறவர்கள் மேலே எழும்பட்டும், என்னை விட பலமுள்ளவர்கள், படித்தவர்கள், ஆரோக்கியமானவர்கள் என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை ஆமென் அழைத்து எனக்கு வார்த்தை தந்து என்னை நம்ப பண்ணின கர்த்தர் அவர் மாறாதவர். கர்த்தர் தான் சொல்லி இருந்தபடியே. ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்கின் இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாம். ஆண்டவர் ஈசாக்கின் இடத்துல சொல்றார், பஞ்சம் வந்தபோது எல்லாரும் எகிப்துக்கு போறாங்க, அதே மாதிரி நீ போயிராதப்பா, நீ இந்த தேசத்திலே குடியிரு, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன். ஆமென். அப்படியே அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். அது பஞ்சகாலம். பஞ்சகாலமானதுனால கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியவில்லை என்று சொல்லவில்லை. கொரோனா பீரியட் ஆனதுனால, லாக்டவுன் ஆனதுனால நினைச்சது மாதிரி ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லல. எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்களான கம்பெனிகள் இல்ல, எத்தனை வேற வேலையிலிருந்து பிரித்து விட்டார்கள். ஏன்? அவர்களால் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. அப்ப சூழ்நிலை மாறும்போது முடியாது என்று சொல்லுகிற சத்தம் வராத மனிதர்களே கிடையாது, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா தேவன் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க காலங்கள் தடை இல்லை. கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க அவனுடைய சரீர நிலைமை தடை இல்லை. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2 பரிவாரங்களோடு அவன் புறப்படுகிறான். யாக்கோபு என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே உம்முடைய கண்களில் கிடைத்த தயவு. யாக்கோபு அவன் வெறுமையில் இருந்தான் துவக்கம். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் வேணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்னா சபை பார்க்கணும். எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், எனக்கென்று தேவன் ஒரு வார்த்தையை தந்தால் அதை திரும்ப திரும்ப என்னிடத்திலே சொல்லிக்கொண்டே இருப்பார், என்னை கேட்க வைத்துக் கொண்டே இருப்பார். தேவன் ஒரு விசை விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் என்னை கர்த்தர் ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் கேட்க வைக்கிறார் என்றால் அந்த வார்த்தையை கொண்டு என்னோடு ஏதோ ஒன்று இடைபட விரும்புகிறார். உடனே நான் என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணிடணும். அது எனக்கான வார்த்தை தானா என்று. எனக்கான வார்த்தையா இருக்குமானால் அந்த வார்த்தை என்னை நோக்கி வரும்போது ஒரு புறம் என் இருதயம் கொழுந்து விட்டு எரியும், இன்னொரு புறம் என்னை அமர்ந்திருக்க பண்ணும். ஓகே ஓகே. வார்த்தை 2007 கடைசியில் ஊழியத்துக்கு தேவன் அர்ப்பணிக்க வைத்தார். 2022 வருடம் ஆகிறது. ஆமென். கிட்டத்தட்ட 10-14 வருடங்கள். இந்த 14 வருடங்களை எனக்கு தரிசனம் என்று காண்பித்தது ரொம்ப ரேரா தான் காட்டியிருப்பார்.
எனக்கு சொப்பனத்தில் பேசினது அதோட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை அர்ப்பணிக்க வைத்தது முதல் என்னை ஆசீர்வதிக்கிறது என அத்தனையுமே செய்தது இந்த வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தை, இது கோதுமைங்க, மீதி எல்லாம் கதிர், மீதி எல்லாம் பதர். இந்த கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம். நல்ல தரிசனங்களை காண வேண்டும். எல்லாரும் தரிசனம் காண வேண்டும், சொப்பனங்கள் காண வேண்டும். சர்ச்சில் வச்சில்ல, சில சர்ச்சில் வச்சுதான் வானம் திறந்திருக்கிறதை காண்கிறேன். இங்க வாய் திறந்திருக்க. ஆமா, சர்ச்சில் வச்சில்ல. எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் உங்களுக்கு எந்த ஒரு, அதாவது கண்டு விசுவாசிக்கிறவன் அல்ல, உங்களை எதுவுமே காண்பிக்காம ஆனா உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை தேவன் விசுவாசத்தில் வல்லவர்களாக்க விரும்புகிறார். ஆமே, எதுவுமே இல்லை, எந்த சைனுமே கிடையாது. ஆனா வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது இந்த வார்த்தை மட்டும் இல்லைன்னா, அதனாலதான் ஆண்டவர் பாட வச்சாங்க, என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா, என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் உம் வார்த்தையா, என்னை தாங்கி நீர் சுமந்தீர் உம் வார்த்தையா, வார்த்தையானவரே ஆதியில் இருந்தவரே எனக்காய் வந்தவரே எல்லாம் தருபவரே வார்த்தையானவர். ஆமென். என் வாழ்க்கையில நான் மிகவும் அழுத தருணம், உடைந்து அழுத தருணம் என்பது என்னுடைய தகப்பனாருடைய மரணம். ஆமென். இப்படி நான் என் லைஃப்ல அழுததே கிடையாது. ஆமென். அவ்வளவு அழுதேன். எத்தனை இரவுகள் என்று கணக்கு கிடையாது. ஒரு நாள்ல ஆமென், அப்பதான் டெலிவரி ஆகிருக்கு. அப்பா நவம்பர்ல அப்பாவுடைய மரணம், டிசம்பர் முடியுது, ஜனவரி. அது வரைக்கும் வீட்டில் எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போனாங்க. நானும் எங்கே போனாலும் என் கூட யாரையாவது கூட்டிகிட்டு தான் போவேன். இப்போ டெலிவரி முடிந்து மெல்பாவை அவங்க வீட்டில் கொண்டு சில நாட்களுக்கு கேர் பண்ணுறதுக்காக அங்கே கொண்டு விட்டுட்டு வரேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு என் ரூமில் நான் தனிமையில் இருக்கிறேன். அப்போ தான் என்னுடைய நண்பர் பிரதர் ஜோசப் ஆல்ரின் அவங்க வந்து அந்த சாங் தாய் போல தேட்டி அந்த சாங் போட்டு அதை எனக்கு அனுப்பி விட்றாங்க. பிரதர் இதை கேளுங்க அப்படின்னு. நைட்லேருந்து அந்த ஒரு பாட்டை மட்டும் போட்டுட்டு அப்படியே தரையில் உட்காந்துருந்து அப்பாவை நினச்சி அப்படியே அழுது 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 அழுது. ஆண்டவர் ஒன்றும் பேசலை. ஆனால் அந்த 2 மாதத்தில் நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் சொப்பனத்தில் ஆண்டவர் வந்து பாஸ்டர் இப்படி காட்டினாங்க இப்படி காட்டினாங்க. நான் இப்படி பார்க்குறேன், ஆண்டவரே ஒன்று எனக்கு காட்டுங்க, இல்லைன்னா யாருக்கும் காட்டாதீங்க. ஆண்டவர் அப்படிலாம் என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் காண்பித்தார், அது வேற. ஆனால் என்ன தேற்றுறதுக்கு கர்த்தர் வைத்திருந்தது வார்த்தை மட்டும்தான். ஜனவரி 26ஆம் தேதி அரக்கோணம் என்கிற இடத்துல ஒரு யூத் மீட்டிங்க்கு பேசணும். 25ஆம் தேதி ட்ரெயினில் இங்கேருந்து புறப்படுக்கிறேன். எங்கே மீட்டிங் போனாலும் யாரையாவது கூட்டிகிட்டு போவேன். ஆனால் அன்னைக்கு நான் தனியாக போகிறேன். அப்படி இருக்கும்போது ட்ரெயினில் இப்படி இருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, எத்தனையோ பேர் 96 வயசு 100 வயசுலலாம் இருக்கிறாங்க. ஆமாம் ஆண்டவர், அவங்க இன்னும் இருந்திருந்தா அவங்க படுக்கையில் இல்லையே, பிரயோஜனமாக தானே இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே? 2 மாதம் ஆண்டவர் அமைதியாக இருந்து என்கிட்ட எபிரேயர் 11 பேச ஆரம்பித்தார். நான் அப்படி நைட்டு அப்பர் பெர்த்தில் பெட்ஷீட்லாம் விரிச்சிட்டு படுக்க போறேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். விசுவாசத்தினாலே அநேகர் ஜெயித்தார்கள், சாக கொடுத்தவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டார்கள், வேறு சிலரோ விடுதலை பெற சம்மதியாமல் அவர்கள் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. விடுதலை பெற யார் சம்மதிக்கலையா? அவங்க சம்மதிக்கல. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், நான் கொடுக்க ரெடி, உங்க அப்பா சம்மதிக்கல. ஏன் தெரியுமா? இன்னொரு 5 வருஷம் இங்க வாழ்றதை விட
அவருடைய வேளையில நான் ஓட்டத்தை முடித்தா எனக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல். என் அப்பா இல்லைன்னு நான் அன்னைக்கு இரவு அழுதேன், அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் கிருபையினால கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகிறது. அப்பா இல்லையேன்னு ஏங்க விடல. இந்த ஒரு வார்த்தை 2 மாதம் அழுதுட்டு இருந்தவனை அதுக்கப்புறம் 6 வருடம் ஆகிறது. ஆமாம், அந்த டைம் வரும்போது சில மாம்சீகமான சில ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை நான் சொல்லலை. ஆனால் அந்த வேதனையின் அழுகை என்பது கர்த்தர் அனுமதிக்கல. இந்த வார்த்தையில் இருக்கிற பவர், வல்லமை. ஒரு தேவ பிள்ளை, அதனால தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்ம எல்லாம் அவசரம் இல்லை, வெயிட் பண்ணணும். ஆமே, வார்த்தை ஆண்டவர் பேசணும்னு நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1 ராஜாக்களின் புஸ்தகம், இது சொன்னதுனால சொல்லுகிறேன், அதனுடைய 19வது அதிகாரம். ஆண்டவர் எலியாவை கர்த்தருடைய பர்வதத்துக்கு வரும்படி சொல்லுகிறார். அதனுடைய 9வது வசனத்திலே வாசிங்கள். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 11வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கன்மலைகள் உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாகிறது. அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கர்த்தர் இருக்கவில்லை. இல்லை, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அமர்ந்த மெல்லிய சத்தம். அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். காற்றடிக்குது, பூமி அதிர்ச்சி உண்டாகுது, அக்கினி உண்டாகுது. நமக்கு ஒரு காற்று அடிச்சாலே ஸ்தோத்திரம், விண்ணக காற்றின் பாடிட்டு அப்படியே ஓடிரும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த அமர்ந்த மெல்லிய சத்தம், தெய்வ பிரசன்னத்துல நாம் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் பேசுவார். ஆமென். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த சத்தம் கேட்கணும். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. என்னால அவர் சத்தத்தை அறிய முடியவில்லை என்றால் நான் அவருடைய ஆடு என்று என்னை நானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நடக்குது. கர்த்தர் இல்லைன்னதும் எழும்பி போகல. சிலர் பார்த்திருக்கீங்களா, இன்னைக்கு சர்ச்சில் பாஸ்டர் இல்ல, ஆட்டோ போயிடாதீங்க. ஆமென். சபைக்கு ஆராதிக்க வர்றவங்க ஒரு நாளும் பாஸ்டரை தேடி வந்துடக்கூடாது. பாஸ்டர்லாம் எப்பவுமே இருக்க முடியாது, வார்த்தை மட்டும்தான் இருக்கும். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் ஒருத்தங்க பார்க்க வந்தாங்க. அந்த வெளியே ஒரு சகோதரனாங்க, பாஸ்டரை பார்க்கணும். உடனே என்ன கூப்பிட்டுட்டாங்க. நானும் அப்படி பாஸ்டரை பார்க்கணும்னால வாங்க பிரதர், பிரைஸ் லார்ட். உங்க அப்பா இல்லையா? இல்ல பிரதர், எனக்கு அவங்கள பார்க்கணும். அது ஆண்டவர்கிட்ட தான், உங்களை கண்டிப்பா பார்க்கணும். அப்ப அவர் என்ன நம்பிக்கையில் வந்தாருன்னா, பாஸ்டர் இருப்பாரு, பாஸ்டர் பார்க்கல. பாஸ்டர் இல்லை, ஆனா இங்க வார்த்தை இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பர்வதத்துல வந்து நில்லுங்கிறாரு, நிக்கிறாரு, பார்க்கிறாருல. காற்று அடிக்குது, அக்கினி, பூமி எதிர்ச்சி எல்லாம் நடக்குது. எனக்கு தேவை ரேமா. அது வரை இருக்கணும். பாட்டு சத்தம் இருக்கு, துதி சத்தம் இருக்கு, ஆரவார சத்தம் இருக்கு, ஜப சத்தம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நான் விட்டுறக்கூடாது. எனக்கு அந்த சத்தம் வேணும். எனக்கு சொல்லப்பட்டதை நான் கேட்டு அதை பிடிச்சிட்டு வாழணும். நீங்க வார்த்தையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க கை தளர்ந்தாலும் உங்களால பிடிச்சிட்டு இருக்கிறது மாதிரி தான் ஃபீல் வரும். ஏன் தெரியுமா? அதுக்கப்புறம் பிடிக்கிறது நீங்க இல்ல, அதுக்கப்புறம் பிடிக்கிறது வார்த்தை. நீங்க விடலாம் நினைச்சாலும் விட முடியாது. இதுதான் வார்த்தையின் மேன்மை. சொல்லியபடியே ஆசீர்வதிப்பார்.
இதை தியானித்த போது ஆவியானவர் இன்னொரு வார்த்தையை பேசி என்னை அதிகமாய் பலப்படுத்தினார். அந்த வார்த்தை தான், ஆண்டவர் எதையுமே தற்செயலாய் சொல்லுகிறதில்லை. இப்ப நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ள இருந்தார்கள். பேழைக்குள்ள இருந்தபோது கர்த்தர் நோவாவை நினைத்தார் என்று ஆதியாகமம் 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 8 கடைசி. பூமியில் உள்ள நாளலும் விதைப்பும் மறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஓய்வதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். அடுத்த வசனம், பின்பு தேவன் நோவாவையும் குமாரரையும் ஆசீர்வதித்து. ஆமே, போதும். உனக்கு ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்னே தேவன் முதலாவது அதை தம் உள்ளத்திலே சொல்லி இருக்கிறார். உள்ளத்திலே எந்த வார்த்தை சொல்லப்படுகிறதோ அதுதான் தேவன் நிர்ணயித்தது. அப்ப 8:1 நினைத்தார், 8 கடைசியில நிர்ணயித்தார். நினைத்து நிர்ணயித்த பிறகு உரைக்கிறார். அப்ப தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தை என்பது அது நிர்ணயிக்கப்பட்ட வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. சும்மா சண்டே வந்துட்டாங்க, ஐயோ நாளைக்கு 1ஆம் தேதி வார்த்தை எடுக்கல, காலையில் 5 மணிக்கு கிளம்பி வந்து உக்காந்துருவாங்க. ஏசப்பா அப்படி இல்லை. நாங்க ஒருவேளை தவறலாம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். பின்பு, எதற்கு பின்பு? தேவன் ஒன்றை தம் மனதிலே நிர்ணயித்த பின்பு. என்னோடு தேவன் பேசின வார்த்தை என்பது தம் உள்ளத்திலே சொல்லிக் கொண்ட வார்த்தை, நிர்ணயித்த வார்த்தை. அவர் நிர்ணயித்தது. ஏசாயா 14:24 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஹல்லேலூயா. என்னோடு சொல்லிய வார்த்தை, என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீர். அவர் உள்ளத்திலே சொல்லி கொண்ட பின்பு தான் உன்னிடத்திலே சொல்லுகிறார். உன்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லும் போது அதை எப்படி நம்பணும் தெரியுமா? முதல்ல அங்க நிர்ணயித்தாச்சு. ஆமே, பலகையில எழுதப்பட்டதை ஒருவேளை உடைக்க முடியும், பேப்பர்ல எழுதப்பட்டதை ஒருவேளை கிழிக்க முடியும், ஆனால் அவர் இருதயத்தில் உரைக்கப்பட்டது அவர் இருதயத்திலே சொல்லிக் கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையின் பலனே வார்த்தை தாங்க, வார்த்தை தான். ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 89 தாவீதை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அதனுடைய 34, 35 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பி. என்ன வார்த்தைங்க! அடுத்த வசனத்தை வாசிங்க. ஒரு விசையின் பரிசுத்தத்தின் மேல், ஒரு விசை எதுல ஆணையிடுறார்? பரிசுத்தத்தின் பேர். எதுல சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து. பரிசுத்தத்தின் பேர்ல. பரிசுத்தத்துல ஒரு பாயிண்ட் கூட குறைய முடியாது அவருக்கு. அதனால அவர் ஆணையிடுறதுல எல்லாம் பாத்தீங்களா, என் பேரில் ஆணையிட்டேன்கிறார். அவருடைய நாமம் அது என்றென்றும் நிலைத்திருக்கிறது. பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிடுறார். நாங்க ஏன் அந்த வார்த்தை என்பது அவர் உதடுகள்ல விளம்புறார். மெல்லிய சத்தமா தான் இருக்கும், அமைதியா பேசுற மாதிரி தான் இருக்கும், உதடுகளில் விளம்புகிறார். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். காலை வேளையில் எத்தனை பேர் சொல்வீங்க, எனக்கும் அவர் பொய் சொல்ல மாட்டார். வார்த்தையானவரே
ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. ஓரமம்ரோ சலராதனரா, ஆமென், வார்த்தையானவரே. ஆமென். சொல்லியபடியே ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வார்த்தையை வாசியுங்கள். யாத்திராகமம் 7:3 வாசிங்க. யாத்திராகமம் 7:3. நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். யாத்திராகமம் 11:9 சேர்த்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். சொல்லியபடியே ஆசீர்வதிக்கிறார். அடுத்து சொல்லியபடியே காரியங்களை நடப்பிக்கிறார். ஆண்டவர் மோசே அனுப்பும் போது சொல்றார், மோசே, அவன் என் கை வல்லமையை கண்டால் ஒழிய அவன் உங்களை போக விட மாட்டான். மோசைக்கு ஆரம்பத்தில் புரியல. என்னாண்டவரே, உங்க கை வல்லமையை தான் காட்டியாச்சுல்ல, உங்க கை வல்லமையை காட்டியாச்சு. என்ன காட்டின? கோலை கீழே போட்டு அது பாம்பா மாறிச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் எடுத்து திரும்பியும் கோலா மாறிச்சு. மோசே, இது அவருடைய கை வல்லமை தான். ஆனா அவருடைய கை வல்லமை இவ்வளவு மட்டும் கிடையாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இது அவருடைய வல்லமையின் வெளிப்பாடு தான். ஆனா அவருடைய வல்லமை என்பது இந்த கோலோடு முடியாது. நீ எதை எதை பார்க்கிறியோ அதுல எல்லாம் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நதியை பார்த்தா விளங்க பண்ணுவார், ஆகாயத்தை பார்த்தா விளங்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்துல என் அற்புதங்கள் அதிகமாகும்படிக்கு நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். இதை தியானித்துக் கொண்டிருந்த போதே கர்த்தர் ஒரு காரியத்தை எழுத வைத்தார். கடினமான சூழ்நிலையை குறித்து கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவஜனம், இனி கலங்காதே, இதை தேவன் அனுமதித்தது அவருடைய அற்புதங்கள் அதிகமாகும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யாத்திராகமம் 7:3 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மிகுதியாகும்படிக்கு, அற்புதங்கள் மிகுதியாகும்படிக்கு. கர்த்தர் இப்படிதான் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய காரியங்களை நடப்பிக்க பார்வோனை கடினப்படுத்துகிறார். அவன் தன் இருதயத்தை கடினப்பட கர்த்தர் இடம் கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவன் மனசா இருந்தாலும் கர்த்தர் விடல. கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். கர்த்தர் தான் சொல்லியபடிதான் காரியத்தை நடப்பிப்பார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை நடப்பிக்க சிலருடைய இருதயம் நமக்கு முன்பாய் கடினப்பட்டிருக்கும். ஆமென். ஃபர்ஸ்ட் பாயிண்டோட முடிச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், என் முன்னாடி கடினமான சூழ்நிலையா, தடையான சூழ்நிலையா, நெருக்கமான சூழ்நிலையா, ஓ அவ்வளவுதான் என் கதை முடிஞ்ச இல்ல. அற்புதங்கள் அதிகமாக போகிறது, அற்புதங்கள் மிகுதியாக போகிறது. ஹல்லேலூயா. அக்கினி 7 மடங்கு அதிகரித்தது அழிப்பதற்கா, அற்புதங்களை செய்வதற்கா? நேபுகத்நேச்சர் தூக்கி போட்டது அழிக்க, தேவன் தூக்கி போட அனுமதித்தது அற்புதங்களை காண. அற்புதங்கள் அதிகமாகும்படிக்கு. ஆமான் தூக்கு மரத்தை செய்வித்தது மொர்தெக்காயை அழிப்பதற்கா, அற்புதங்களை காண பண்ணுவதற்கா? எப்பொழுதே தடுத்திருக்கலாமே ஆண்டவருக்கு. அவன் செய்யணும் நினைக்கும் போதே ராஜா இந்த நோட்டை திறந்து வாசித்திருக்க வேண்டியதானே? அவன் செய்வதற்கு முன்னாகவே ராஜா இதை வாசித்திருப்பான்னா கதை வேற மாதிரியா இருக்கும். தேவன் அனுமதித்தார். ஆமானுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி, ஏன்னா இவன் நாளைக்கு யூதருக்கு பெரிய தலைவலியா மாற போறான். ஆமான் என்கிற கேரக்டர் வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன செய்யணுமோ அங்க செஞ்சுட்டார். பாத்தீங்களா? வஸ்தி ஒரு நல்ல ராணி, நல்ல டான்ஸ் ஆடுவா. ராஜா சொல்ற வந்து எப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க,
இப்போ பாரு, என் ஒய்ஃப் வந்து ஆடுவா பாருன்னு சொல்லுவோம், அவ சொல்லிட்டு அப்படி எல்லாருக்கும் முன்னாடி எல்லாம் ஆட முடியாது. நல்ல மனைவி, தகுதியுள்ள மனைவி எல்லாருக்கும் முன்னாடி ஆட மாட்டேன். சிலர் ஆடுறாங்க பாருங்க எல்லாருக்கும் முன்னாடி. யாப்பா, நான் சொல்றது வேற ஆட்டம். நீங்க சிரிக்கிறத பார்த்தா உங்களுக்கு அது நல்ல அனுபவம் இருக்குன்னு. ஆனா ஆண்டவர் மாத்திட்டார் பாத்தீங்களா? எஸ்தரை கொண்டு வைக்கிறார். எஸ்தரை கொண்டு வைக்க வஸ்திக்கு ராஜாவுக்கு இடையில ஒரு குஸ்தி, அவ்வளவுதான். வஸ்தியை மாத்திட்டு எஸ்தரை வைக்கிறார். புரியல. எஸ்தர் வைக்கப்பட்ட பிறகு ஆமான் என்கிற ஒரு கேரக்டர் உள்ள வரும். மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை செய்விக்கிறான். என்னாண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, செஞ்சு முடிக்கட்டும். பார்த்து ரசிச்சு செய்யறான், கஷ்டப்பட்டு செய்யறான். அவனே தொங்க விடுவோம். எப்படி கஷ்டப்பட்டு செய்யறான், அவனே தொங்க விடுவோம். அவன் தான் தொங்குனான். அதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் குழிகளை வெட்டி தாங்களே. ஆண்டவர் ஆழமா தோன்றாங்க. ஆண்டவர் தோண்டட்டும். நீ சொல்லும் போது நிறுத்தினா துள்ளி குதித்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஆமே, தோண்டட்டும். ஆழம் பத்தலைன்னு அவங்க கிட்ட போய் மெதுவா சொல்லு. நீ அவங்கள உசுப்பேத்து. நீ துதிச்சு பாடிட்டே இரு. அவன் ஆழமா நீ பாடிட்டே இரு. அவன் ஆழமா தோண்டி நீ பாட்டை நிறுத்திட்டேன்னா அவன் தோன்றதை நிறுத்திடுவான். நாளைக்கு அவனை தூக்கி போட்டாலும் அவன் ஜாலியா விளையாடுவான். ஒன்னையும் கூப்பிடுவான், வா நல்லா இருக்கு விளையாட. நீ பாட அவன் ஆழத்தை தோண்டிட்டு இருக்கிறான். தோண்டி முடிக்கும் போது அவருக்கு தெரியும் ஆழந்தான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சொல்லியபடியே காரியங்களை நடப்பிக்கிறவர். ஆண்டவர் இருதயத்தை ஒருவனுடைய இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக இப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்றால், கடினமான சூழ்நிலை, மிகவும் கடினமான சூழ்நிலை. தேவனுக்கு விரோதமாய் மோசே வருவதற்கு முன்னாய் முறுமுறுக்கவில்லை. ஆனா மோசே வந்த பிறகு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார். ஏன் மோசே வந்த பிறகு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்னா, வார்த்தை வந்ததுக்கு அப்புறம். வார்த்தை வருவதற்கு முன்னாய் பெருமூச்சு அழுகை மட்டும். வார்த்தை வந்த பிறகும் காரியம் நடக்கலைன்னா முறுமுறுப்பு. எகிப்தில் அதிகம் இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்களா, வெளியே முறுமுறுத்தார்களா? வெளியே தான். இதுதான் இந்த காலை வேளையில கர்த்தர் உணர்த்துகிற காரியம். உனக்கு புரிய மாட்டேங்குது நான் செய்யறது. ஆமே, உனக்கு தெரியாது. நீ சொல்லியபடி நான் செய்வதனால் அற்புதம் நடக்காது. நான் நினைத்தபடி செய்யறேன் தெரியுமா, அதுலதான் உன் கண்கள் அற்புதங்களை காணும். நாம எல்லாம் என்ன ஆண்டவரை நான் சொல்றது போல அவர் கேட்கணும் இல்ல. ஆண்டவர் தீர்மானிச்சிட்டார். இதெல்லாம் அழிக்க முடியாது. ஆமே, நான் கடினப்படுத்துவேங்கிறார் மோசேட்ட. மோசேக்கு புரியல. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், என் அற்புதங்கள் அதிகமாகும்படி, என் அற்புதங்கள் அதிகமாகும்படி. ஏன் கர்த்தர் எகிப்திலே தம்முடைய அற்புதங்களை விளங்க பண்ணின பிறகு இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வந்தாரண்டா, இந்த மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. தேவனை ஆராதிக்க ஜனங்களை போக விடு என்று சொல்லும் போது பார்வோன் ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி? ஆமென். யாத்திராகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 5:2. பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறிவேன், நான் இஸ்ரவேலை போக கேட்டுட்டான். யாருன்னு கேட்டான்ல, அப்போ யாருன்னு கொஞ்சம் காட்டி கொடுப்பான். உன் தேவன் யார் என்று கேட்கிறவர்கள் உண்டு. உன் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்கள் உண்டு. ஆமென். அவங்க வாழ்ந்திருக்கிறது போல இருக்கும், அவங்க உங்களுக்கு மேல இருக்கிறது போல இருக்கும். ஆமென். ஆண்டவர் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, இரு, காட்டி கொடுத்துட்டு கூட்டிட்டு போறேன். நான் யாருன்னு அவங்களுக்கு காண்பித்து கொடுத்துட்டு கூட்டிட்டு போறேன்.
கர்த்தர் ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பித்தார். தேவன் யார் என்று மோசே இனி நீ சொல்லாத, நான் அவனை வச்சே சொல்ல வைக்கிறேன். ஆமென். ஆனா நீ வெயிட் பண்ண. இந்த கடினமான சூழ்நிலையில் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, கொஞ்சம் சகித்து இருந்துக்கோ. நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற, நான் அப்படி இல்லை. உன் தேவன் அவ்வளோ பெரிய தேவனா இருந்தாருன்னா நீ ஏன் எனக்கு கீழே இருக்கணும்னு உங்க மேல இருக்கிறவங்க ஒருவேளை கேட்பாங்க. உன் தேவன் அவ்வளோ பெரிய தேவனா இருப்பாருன்னா நான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்துறேனே, இவ்வளவு கஷ்டப்படுத்துறேனே, அப்போ அவர் என்னை தண்டித்திருக்கணுமே என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதுதான் உன் தேவன் யாருன்ற கேள்வி. இவன் தேவனை அறிந்து கொள்வதற்காக கேட்கவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நீ எனக்கு அடிமையா இருக்கிற, உனக்கு ஒரு தேவன் இருப்பார்னா, அவர் என்னை விட பெரியவரா இருப்பார்னா நீ எப்போ இதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கணுமே. நீ பெரிய தேவன்கிற, ஜீவனுள்ள தேவன்கிற, எனக்கு அடிமையா தானே இருக்கிற. அப்ப அவருடைய ஜனங்கள் எனக்கு அடிமை தானே. உன் தேவன் யார் கேட்டான். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்ற, மோசே கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் ஒரே ஒரு விரலை மட்டும் காட்டிட்டு. தேவன் யாருன, தேவன் தன்னை முழுமையாய் வெளிப்படுத்தவில்லை. ஒரே ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு ஒரே ஒரு விரல் போய் எழுதிச்சு, அவ்வளவுதான். அவன் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து, அதனாலதான் பாடினார்கள், பெரிய ராஜாக்களை, பிரபலமான ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் போது இந்த பார்வோன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்? யாத்திராகமம் 8:8 வாசிங்க. பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைத்து, அந்த தவளைகள் என்னையும் ஜனங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டி. அவனே சொல்ற, அவங்க தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். உன் தேவன் யாரென்று கேட்டவனை வாயை திறந்து சொல்ல வைக்கிறார் கர்த்தர். நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உன் தேவன் யாரென்று கேட்கிறவனை வைத்து சொல்ல வைக்கிறார். யாத்திராகமம் 9:27. நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர். நம் தேவன் யார்? சத்தமா சொல்லுங்க, பார்வோனே சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமா, நம்ம சொல்லலைன்னா பார்வோன் சொல்லுவோம், அது அசிங்கம். நம்ம தான் சொல்லணும். ஹல்லேலூயா. பிசாசுகள் அவரை பார்த்து உன்னதமான தேவன் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் பேசாதபடிக்கு அதட்டினார். ஆனா எருசலேம்ல பவனி வரும்போது ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லும் போது வேதபாரகர்கள் சொல்றாங்க, இவங்க பேசாதபடி அதட்டும். ஹே, அது பிசாசு, இது பிள்ளை, இவங்கள நான் அதட்ட மாட்டேன். ஆமென், ஆமென். பிள்ளையா பிசாசா? ஆமென். சிலருக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒருவேளை அதுக்குன்னு பக்கத்துல யாராவது அமைதியா இருந்தாங்க பார்க்காதீங்க. இப்படி ஆண்டவரே இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு. ஆமென். பிள்ளைகள்னா பாடணும், துதிக்கணும். இந்த பார்வனுக்கு யாருங்க சொல்லி கொடுத்தா? எந்த சர்ச்சில் போய் அட்டன் பண்ணான்? ஒரே ஒரு விரலை காட்டிட்டார். நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவர்ங்கிற அறிவு வந்ததும் அடுத்து அவன் வார்த்தை என்ன சொல்ற? நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். நாங்க பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவரை எங்களை வெளியே கொண்டு போங்க. இருமோசே இன்னும் காட்டி கொடுக்கிறேன் யாருன்னு. அடுத்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஆமென். 10வது அதிகாரம் 17வது வசனம். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு. இவர் யார் தெரியுமா? சாவை விலக்குகிறவர், மரணத்தை விழுங்கினவர், மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. யாராவது உன் தேவன் எங்கே, உன் தேவன் யாருன்னு கேட்டாருன்னா வச்சிருப்பார் அவங்கள. அதான் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும்
இதெல்லாம் காண்பித்து கொடுத்துட்டு தான் இனி வா ஆமே. ஒவ்வொரு முறை சொல்லும், நீங்க போய் பலி செலுத்தும், நீங்க போய் பலி செலுத்துங்க. அவர் ஆராதனைக்குரியவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆராதிக்க தடையா யார் இருந்தாலும் நீங்க ஆராதிக்கிறதுல உறுதியா இருந்தால் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். இவன் உறுதியா இருக்கிறான், இந்த மோசே உறுதியா இருக்கிறார், ஆராதிச்சே ஆகணும். இன்னைக்கு தடை வந்ததும் சரி விட்டுருவோம், நீ விட்டதுனாலதான் இன்னைக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணாம இருக்கிறான். இந்த பார்வோனுடைய ஆவிகள் இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியை வந்து ஆராதிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. சிலர் எவ்வளவு வீட்டில இருந்து ஆராதிக்க வர்றதுக்கு எவ்வளவு தடைகள். சிலர்லாம் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா வீட்டு கதவு திறக்கப்படாதான். நம்ம அநேகர் ஃபேமிலியா ஜாலியா வந்துட்டு ஆராதிச்சுட்டு போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறோம். ஆனா எல்லா குடும்பம் அப்படி அல்ல. சிலர்லாம் ஆராதனைக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டா போய் வீட்டுக்கு வெளியே நின்று இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில். அதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் உள்ளம் உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கள வச்சு சொல்ல வைப்பா, அவங்கள வச்சு சொல்ல வைப்பா. சொல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் சாவை விளக்குகிறவர், அவர் கர்த்தர். அவங்களையும் கூட்டிட்டு வர வைப்பா. ஆமென். ஆராதிக்கிறதுல உறுதியா இருங்க. நீங்க உறுதியா இருக்க இருக்க பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி நம்ம சபையில ஒரு சாட்சி இல்ல, நிறைய சாட்சி இருக்கு. எனக்கு பேரு சொல்ல வழி இல்லை. அவங்க புருஷனுக்கு தெரியாம வருவாங்க, பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு. புருஷனும் எப்படியாவது வரணும். பல ஆண்டுகள். ஆனால் கடந்த முறை நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவங்க குடும்பமா வந்திருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும். ஆமென். எதுவுமே நீ உறுதியா இருக்கணும், அவ்வளவுதான். மோசே உறுதியா இருந்த மோசையை துரத்தி விடுறான் பார்வான். இனி என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் ஆராதிக்கிறதுல உறுதியா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் யார் என்பதை காண்பித்தார். அது மாத்திரமா? ஆண்டவர் சொல்லுகிறார் அதனுடைய ஆமென் 8வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி ஆண்டவர் சில காரியங்களை நடப்பிக்கிறது வித்தியாசம் உண்டாக பண்ண. 9வது அதிகாரம் அதனுடைய 4 முதல் வேகமாய் வாசியுங்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர், நல்ல கவனமா கேளுங்க இந்த வார்த்தையை, நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்று எபிரேயருடைய தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, கர்த்தர் உன்னை நடப்பிக்க காலத்தை குறித்து தான் செய்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செஞ்சாலும் அதினதின் காலத்தை குறித்து தான் செய்கிறார். காலத்தை, அதனால தான் அவருடைய காலத்துக்கு காத்திரு. காலமே காத்திரு, காலத்துக்கு காத்திரு. அவன் அவருடைய வேலை. அவரை அவசரப்படுத்தி முந்தியும் செய்ய வைக்க முடியாது, அவர் மறந்து பிந்தியும் செய்ய மாட்டார். ஐயோ நேற்று செய்ய வேண்டியது மறந்துட்டு இன்னைக்கு எப்படியாவது, அப்படி இல்லை. காரணம் அவர் கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் கர்த்தர். அதே போல வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். அவர் சொல்லியபடி காரியங்களை நடப்பிக்கிறார். சொல்லியபடி காரியங்களை நடப்பிக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிற நேரம் போய்விட்டபடியினால ஆமென், அவர் சொல்லியபடியே வந்தார். யோவான் 1:45 வாசியுங்கள். யோவான் 1:45. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றார். இந்த பைபிள்ல
ஒருத்தரை எழுதி இருக்கிறதே, அவரை கண்டோம். இது பேசணும்னா எனக்கு நேரம் பத்தாது. அதனால 1-2 வார்த்தைகளை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுவதை குறித்து முன்னமே உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் உரைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இன்னார் இன்னாரை பெற்றான் 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 என்றுதான் பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை பெற்றான் அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அது இன்னும் ஆழமாய் புரியும்படியாக ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, எழுதியிருக்கிறதற்கு மாறாக இயேசு வந்திருப்பார் என்றால் அவரை மேசியாவாய் அக்செப்ட் பண்ண முடியாது. எழுதியிருக்கிற பிரகாரமே வந்தார். எழுதியிருக்கிற பிரகாரம் வந்ததுனால வேதத்தை அறிந்த பிலிப்பு சொல்லுகிறான், எழுதியிருக்கிறவரை கண்டோம். இது இந்த செட்டப் நல்லா இல்லையே. ஆண்டவர் உடனே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நான் இல்லை, அந்த நம்ம கிட்டலாம் விட்டா நமக்கு ஆப்ஷனுக்கு நமக்கு திருப்தியே வராது. ஒரு கடையில் போய் 1000 துணி எடுத்து போட்டு கடைசியில் இன்னொரு கடைக்கு போ. நமக்கு எத்தனை ஆப்ஷன் வச்சாலும் பாட்டு மட்டும் பாடுவோம். ஒன்றை நான் கேட்டேன். இங்க அப்படி இல்லை, எழுதியாச்சு எழுதியாச்சு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, அதே போல கர்த்தர் மரியாளை தெரிந்தெடுக்கிறார். இப்ப அவர் வெளிப்படுவதற்கு முதல் தடையை என்ன தெரியுமா? தள்ளி விடுதல். யோசேப்பு என்ன நினைக்கிறார்? தள்ளிவிட நினைக்கிறார், முடியல. ஏரோது என்ன நினைக்கிறான்? தடுக்க நினைக்கிறான். வார்த்தைய யாருக்கும் தள்ளி விடவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. வார்த்தை வார்த்தையானவரே. ஆமென். நல்ல கவனிங்க. இது தியானித்த போது கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்து தந்தார். நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி சாஸ்திரிகள் வந்து ஏரோதின் இடத்திலே சொல்றாங்க. சொல்லி ஏரோது சொல்ற, நீங்க போய் பார்த்து வணங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் போய் தொழுது கொள்ளுகிறேன். ஆனா இவனுடைய பிளான் என்ன? கொல்லணும், அந்த குழந்தையை கொல்லணும். அந்த குழந்தை யாருங்க? வார்த்தை. வார்த்தையை கொல்லணும். ஆனால் தூதனால் எச்சரிக்கப்பட்டு சாஸ்திரிகள் வேறு வழியாய் போகிறார்கள். இப்பொழுது யோசேப்போடு கர்த்தர் பேசுகிறார், நீ எடுத்துக்கொண்டு எகிப்தில் போய் இரு. இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த வார்த்தை, அந்த குழந்தை மறைக்கப்படுகிறது. ஏரோது போய் எல்லா 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையும் கொலை செய்கிறான். ஏன்னா அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அவன் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்திலையும் அவனுக்கு கை வைக்க முடிந்தது. ஆனால் பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையில ஏரோதுக்கு கை வைக்க முடியல. யோபுவுக்கு உண்டான அனைத்தையும் சாத்தானால தொட முடிந்தது. ஆனா யோபு சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு வேண்டிய உணவை விட உங்க வார்த்தையெல்லாம் கை வைக்க முடியாது, வார்த்தையெல்லாம் தொட முடியாது. ஆமென். அந்த சாப்டர் முடியும் போது, மத்தேயு 2வது அதிகாரம் முடியும் போது, ஏரோது அவுட், வார்த்தையாக கிறிஸ்து வெளிப்படுகிறார். சில நேரத்துல நமக்கு தெரியாது, ஆனா அந்த நேரத்துல எப்படி மறைவான மன்னா
உனக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்கிறார். அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் கை வைக்க முடிந்தது, வார்த்தையை தொட முடியல. கடைசியில் யோசேப்பு கேட்ட செய்தி என்ன தெரியுமா? அந்த ஏரோது அவுட். ஏன்னா வார்த்தை யார்கிட்ட தான் இருக்கு? இப்போ யோசேப்பிட்ட இருக்கு. யோசேப்பிட்ட தான் சொன்னார், நீ போ, ஆனா தனியா போயிடாத, அந்த வார்த்தையை எடுத்துட்டு போ. அந்த குழந்தை எடுத்துட்டு, அந்த குழந்தை யாருங்க? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இறங்கி வந்தது. யோசேப்பே, நீ தனியா போயிடாத, நீ எங்க போனாலும் வார்த்தையை எடுத்துட்டு போ, வார்த்தையை எடுத்துட்டு போ. நீ வார்த்தையை வச்சிட்டு இருப்பேன்னா உன்னை விட ஏரோது அதிகாரத்துல பலத்துல பெரியவனா இருக்கலாம். ஆனா ஒரு நாளில் உன் காதுல ஒரு சத்தம் கேட்கும், ஏரோது அவுட்டு. அதன் அர்த்தம் என்ன? வார்த்தை வெளிப்படும் வேளை வந்து விட்டது. நல்ல கைகளை தட்டி ராமா மாமா ஷேரா பாபா ரிஹா சாரா லாரா காபா ஊடா ராபா பாலாரோ. வார்த்தை தான். ஹல்லேலூயா. நம்ம நினைச்ச நேரத்தில் வெளிப்படாம இருக்கலாம். வார்த்தை மறைஞ்சு போகல, வார்த்தை மறைத்து வைக்கப்பட்டிருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே ஒரு பாத்திரத்திலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. அது அங்கதான் இருக்குது, மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளிலே கூடார. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் 1000 வலது புறத்தில் 10,000 விழுந்ததும் அது போல இதுவும் நினைச்சிடாதீங்க. இது வார்த்தை. இந்த மண் பாண்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அழிக்க நினைத்தவன் தான் அழிந்து போவான். வார்த்தை இருக்கிறது வரைக்கும் உன்னை யாருக்கும் தள்ளி விடவும் முடியாது, உன்னை யாருக்கும் தடுக்கவும் முடியாது. காரணம், உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எது அது போயிட்டு, இது போயிட்டு, ஆரோக்கியம் போயிட்டு, அது போயிட்டு, ஒன்னே ஒண்ணு இருக்கு. ஆமென். நல்லா புரிஞ்சு, எங்க வேணாலும் அவனுக்கு கை வைக்க முடியும். இந்த வார்த்தையை தொட முடியுமா? இந்த வார்த்தை வெளிப்படும். அதுவரை தேவன் சில இடத்துல தள்ளி வைப்பார், மறைத்து வைப்பார். ஏரோது எழும்புனது வார்த்தை மறைந்து போகவில்லை, அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் சொல்லிய வார்த்தையின்படியே வந்தாருங்க இந்த உலகத்துல. அவர் என்ன பேசினார், என்ன பேசுவார் என்று எழுதி இருந்ததோ அதுதான் பேசினார். எஸ்ஐயா 61 அவர் பேசுகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அவர் என்ன செய்தார், என்ன செய்வார் என்று எழுதியிருந்ததோ அதுதான் செய்தார். காயங்கட்டினார், ஆற்றினார், தேற்றினார். அவர் எங்கே போனார், எங்கெல்லாம் போவார் என்று எழுதி இருந்ததோ அங்கதான் போனார். யாருக்கு தடுக்க முடிந்தது? செபுலோன் நப்தலி நாடுகளுக்குள்ளே ஆமென் போவார் என்று எஸ்ஐயா 9:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே போனார். வார்த்தை என்பது சொல்லியபடியே, எனக்கு சொல்லியபடியே நடக்கும். அதுதான் வேர்டு, அதுதான் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. அவர் எப்படி மரித்தார், எப்படி மரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிதான் மரித்தார். அதனாலதான் காற்று அடித்த போதும் கடல் கொந்தளித்த போதும் அவர் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு காற்று அடித்ததும் தேவன் எழுதி வைத்த காலத்தில் மாற்ற முடியாது. பேதுருவை சிறையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறார், காட்டி கொடுத்தார் ஆண்டவர், தூங்கி காட்டி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கடல்ல நடந்தும் காண்பித்து தருவார், படகுல படுத்தும். பேதுரு, நான் எப்படி மரிப்பேன்னு எழுதி இருக்கு. திடீர்னு ஒரு காற்று அடிச்செல்லாம் இந்த தீபம் நீ பழசாம படுத்து தூங்கு. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏன் நீங்க விசுவாசம் இல்லாம போயிடுவோம்? விசுவாசம் இருந்தா படுத்து தூங்கியிருப்பேன். பேதுரு பார்த்தார், அவரை சிறைச்சாலையில ஏறுறது தூக்கி போடுறான். 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும் போது நம்ம அண்ணன் பேதுரு உள்ள படுத்து சுகம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ முதிர் வயதுல ஒண்ணு தூக்கிட்டு
போவாங்க. அதுக்குன்னு வயசானவங்க டை அடிச்சு எனக்கு வயசாகலன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆமே. எழுதியிருக்கிற பிரகாரமே மரித்தார். பிலாத்து காப்பாற்ற நினைத்த முடியல. எப்படி எழுதி இருந்ததோ, அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டார் என்று எழுதியிருந்தது. தனியாவ சிலுவையில் அறையப்பட்டார். 2 பேர் பக்கத்துல. எழுதியிருக்கிற பிரகாரம், எழுதியிருக்கிற பிரகாரமே அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மரித்த போதோ ஐஸ்வர்யவானோட இருந்தார். ஒருவரும் யூஸ் பண்ணாத ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில அவர் மரித்த போது அவருடைய வஸ்திரம் கூட உரியப்பட்டது. எழுதியிருக்கிற பிரகாரம், எழுதியிருக்கிற பிரகாரமே உயிர்த்தார். சங்கீதக்காரன் எழுதி வைக்கிறார், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஓட்டீர். எல்லாமே எழுதியிருக்கிறபடி, 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 எழுதியிருக்கிறபடி. எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றேன் தெரியுமா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். பார்வோனாலும் தடுக்க முடியாது, ஏரோதாலும் தடுக்க முடியாது, பிலாத்துவாலும் தடுக்க முடியாது. அப்படி என்றால் எழுதியிருக்கிறபடி வந்து, எழுதியிருக்கிறபடி வாழ்ந்து, எழுதியிருக்கிறபடி மரித்து, எழுதியிருக்கிறபடி உயிர்த்தது உண்மை என்றால் எழுதியிருக்கிறபடி மீண்டும் வர போகிறார். நல்ல கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அதுல தான் நம்முடைய ஃபியூச்சர் இருக்கிறது, அதுல தான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது, அதுல தான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கிறது. வார்த்தை சொல்லப்பட்டது உண்டானால் நிச்சயமாக நிறைவேறும். விசுவாசத்தோடு கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே. ஆமென். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ, நீதியின் தேவன் தாங்கினாரே. Jesus. ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி நேசக்கொடே, நேசக்கோடி என் மேல் பறக்க, நேசருக்கா ஜீவித்திடுவே. ஆமென். நம்புவே, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஏதுமில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை அப்பா. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும். நம்புவே, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. Jesus. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு வார்த்தையாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரங்களும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஒரு 2 நிமிஷம் உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குதா? அதை நீங்க உங்க நினைவுல முதல்ல கொண்டு வாங்க. உங்க உதட்டுல உச்சரிங்க. அதை உச்சரித்துட்டு சொல்லுங்க, இப்படியே நடக்கும், இப்படியே நடக்கும். ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் நம்புறேன்பா. ஆபிரகாமை போல சரீர நிலைமை ரொம்ப மோசமா இருக்கலாம். ஈசாக்க போல சூழ்நிலை ரொம்ப மாறா இருக்கலாம். யாக்கோபு போல எந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கலாம். வார்த்தை இருக்குதா? ஏரோதை குறித்தும் பார்வோனை குறித்தும் கலங்காது. ஏரோதுக்கு வேணா வேற எதுலயும் கை வைக்க முடியும், வார்த்தையில தொட முடியாது. நினைவுல கொண்டு வந்தீங்களா? இவ உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க உச்சரிங்க. நம்பிக்கை அறிக்கை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை அப்படியே சொல்லிவிட்டு சொல்லுங்க, நீர் கர்த்தர், நீங்க இதை செய்வீங்க. சொல்லியபடியே அப்படியே உங்க வலது கரத்தை வச்சு இடது கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை நிறைவேறும் போது நான் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம். இன்னும் நல்லா வைப்பீங்க ஆண்டவரே, இன்னும் நல்லா வைப்பீங்கப்பா, இன்னும் நல்லா வைப்பீங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். 2 கைகளை உயர்த்தி நம்புவே ஈரோதே மறை நம்புவே Jesus நம்புவே ஓடரா கமரமா சந்தரா பலரா தடரா பலரா. பரலோக தகப்பனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து பாடி துதித்து ஆராதிக்க ஜெபிக்க கிருபை செய்தீங்க. எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. சாலமோனை சாட்சியை நிற்க வைத்தவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிற்க வைப்பீர் என்பதின் அடையாளமாக இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளை எண்ணி நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சொல்ல வைக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொன்னீர் வார்த்தையை, அதை நிறைவேற்றின பிறகு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு சொல்ல வைக்க போகிறேன். கர்த்தர் தாம் சொல்லிய தம்முடைய வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றினார், என் பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேற்றினார், என் குடும்பத்தில் நிறைவேற்றினார், சபையில நிறைவேற்றினார். அப்படியே சொல்லப்படுவதாக. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையா இருக்க கிருபை செய்யும். மாலை திருவிருந்து ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தி அழைத்து கொண்டு வருவீராக. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை